ஹாய் மணிஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜியா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தேங்க் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் நேம் என்னென்னு தமிழில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கண்ணா. அப்புறம் நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் யாருமே ஃபோர்ஸ் பண்ணல. ஓகே, ஸ்டார்டிங்கே ஒரு குட்டி இன்ட்ரக்ஷன். நீங்களும் தேவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் வந்து அர்ஜுன்ன்ற ஒரு பையனை லவ் பண்ணுறீங்க, ஓகேவா? ஓகே, இந்த ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்கே வைனும் தேவங்க தான் ஒரு மாதிரி காலேஜில் தான் கேன்டீனோட உட்காந்துட்டு தேங்க வந்து வைன் மேலே ஷோல்டர் மேலே கை போட்டிருக்காரு. வைன் வந்து கீழே ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்குங்களா. தேங்க தானே, ஆமாடி, என்ன நீ ஒன்றும் இங்கேயே இருக்கியே, ஏன் இருக்கக்கூடாதாடா? இல்லைடி, அதான் ஒருத்தவனுக்கு ஒன்று கால் பண்ணிடுவானே, அவன் என்ன பண்ணுறான், உன் தோல் மேலே கை போட்டு, ரெண்டு பேரும் ஒன்றா தான் சுற்றிட்டு இருப்பீங்களா எப்போவுமே அப்படின்ட்டு. ஒன்றும் பண்ணல அவன். தயங்கா, எதுக்கு திருப்பி நீ அவனை இழுக்கிற? நீ எதுக்கு வந்த, தின்றதுக்கோ சைட் எடுக்க தானே, அது மட்டும் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. நீ எங்கே, நீ ஃபோனையே பார்த்துட்டு இருந்தா சுப்பா, இப்போ என்ன அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டு வைன் பார்த்துட்டே இருப்பாங்களா. தயம் என்னடி அங்கே பாருடா, அந்த பொண்ணு செம்ம சக்சராக இருக்கால அப்படின்னு சொன்னே தயம் வைனை பார்த்துட்டு, பொண்ணு மாதிரி பேசு, உனக்கு பொண்ணு வேணும் அவ்வளோதானே, நான் பொண்ணு மாதிரி பேசினேன் என்ன பையன் மாதிரி பேசினான்னு, எனக்கு தான் இருக்குது, நாள் இருக்குல்ல, முடிக்கிட்டு ஒன்று மட்டும் பாரு அப்படின்னு சொல்லுவாங்களா. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லுவா தயம். ஒன்று வாங்கி திரும்ப பார்த்துட்டு, அந்த பொண்ணுடா, அந்த பொண்ணு பாரு செம ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கா, ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாடா. வேணாம், நம்மளுக்கு இன்னசென்ட்டாக இருக்கிற பொண்ணெல்லாம் வேணாடி, கொஞ்சம் ரக்கடா அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஷுபா, அங்கே பாருடா, அந்த பொண்ணு செம்ம ரக்கடு சூப்பராக இருக்கல. ஏன் அவன் வாரம் ஒருத்தரோட மண்டியை உடைப்பான், நான் வாரம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கிறவா? சரி அப்புறம் யார் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்களாம். அப்போ யாரும் ஒரு மாதிரி டெத்துக்கு யார் விட்டு போவாங்களா வயனை ஒரு மாதிரி ஐயோ அப்படின்ட்டு தயவோட கையை எடுத்து விட்டுட்டு ஃபோனை பார்த்தா மெசேஜ் வந்திருக்கும், உனக்காக வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்கேன், சீக்கிரம் வா அப்படின்ட்டு. வயனில் தயா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தார் அப்படின்ட்டு போவாங்களா. உன்னை தயாங்க பிடிச்சிட்டு, எங்கே ரெஸ்ட் ரூம், அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம், இதோ போயிட்டு வரேன். என்ன மெசேஜ் பண்ணனா? யார் அவன் முறைச்சிட்டு போட்டதை நானும் பார்த்தேன், இன்னைக்கு இருக்க அவனுக்கு வாயேன். தயா கோவப்படாதடா, என்னடி அவன் ரொம்ப பண்ணிட்டு இருக்கான். இப்போ என்ன நான் மேலே கைப்பிட்டு நிற்கக்கூடாதா? நில்லுடா, நான் ஏதாச்சும் சொன்னேண்ணா, அவனுக்கு பிடிக்கல அதுக்கு நான் என்ன உன்னை போடக்கூடாதுன்னு சொன்னேண்ணா. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ பண்ணுறது சரியே. சரி நான் போய் பேசிட்டு மட்டும் வந்துடுறேன், இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்களா. பார்த்தாங்க வந்து அர்ஜுன் தான் இருப்பாரா. அர்ஜுன் உடனே வாங்கிட்டு வந்தேனே அப்படியே ஓனை லாக் பண்ணி, என்னடி அதான் சொன்னால அவன் கூட அப்படி நிற்காதுண்டு, கேட்கவே மாட்டேன் நீ. அர்ஜுன், நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அர்ஜுன், அவன் சின்ன வயசுலேருந்தே என் கூட இருக்கான், அதனால அப்படி இருக்கான் அவ்வளோதான், மற்றபடி நீ தப்பாக நினைக்காத, அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது அப்படின்ட்டு வயன்னு சொல்லுவாங்களா. உடனே அர்ஜுன் தால, எனக்கு தெரியாதா என் வயனுக்கு இதெல்லாம் சொன்னால் கோவம் வரும்னு, நான் அப்படின்னு சொல்லலை, நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் நீ அவன் கூட சுற்றிட்டு இருக்க, நானும் இந்த அழகெல்லாம் இப்போ ரசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் என்ன பண்ணுவார், வயனோட முடியெல்லாம் எடுத்து காது பின்னாடி சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பார் ஒரு மாதிரி. அப்போ தயங்க வந்து வயன் சார் கூப்பிடுறாரு வா அப்படின்னு சொன்னோடனே அர்ஜுனை மட்டும் செம்ம கோவமாக வந்துடுமா. திரும்பி பார்த்துட்டு, தயம் பேசிகிட்டு இருக்காங்கள, ஐயோ அப்படியா பரவாயில்ல, சார் கூப்பிடுறாரு வந்துடுவயன் வா அப்படின்னு சொல்லுவாங்களா. வயன் ஒரு மாதிரி நின்றுட்டே இருப்பாங்களா. அங்கே தயங்க போய் வயனோட கையை பிடிச்சிட்டு வந்துடுவாராம். வயனில் அர்ஜுன் நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்களா. வயன் தான் தயங்கிட்ட, ஏட்டா இப்படி பண்ணிட்டுருக்க, ஐயோ நேற்று மல்லி சார் கூப்பிட்டாங்களா, இல்லையே, பின்ன ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கேன், ஐயோ நீ வேற ஒருத்தங்க குத்துக்களி மாதிரி நின்றுட்டுருக்கேன், நீ எனக்கு தானே ஆள் தேடுன்னு சொன்ன, அங்கே போய் என்ன பண்ணிட்டுருக்கேன் ரொமான்ஸ், உங்கள்கிட்ட தேடு. ஷோதயா நீ ஏன்டா இப்படி மாறிட்ட? ஆமாம் நாங்கள்லாம் மாறிட்டோம், நீங்கள் அப்படியே இருங்க, போங்க தேடுங்க அப்படின்னு சொன்னோடனே வாயின்னு பார்த்துட்ருப்பாங்க. சரி என்ன மூஞ்ச தூக்கி வச்சுட்டுருக்க, போகிறேன்னா போ, எனக்கு ஒன்றும் இல்லை, அப்படிலாம் இல்லைவா
அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வயன் எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பாங்களா. பசங்க கூட இப்படிலாம் சொல்ல மாட்டாங்கடி, ஒன்று நீயோட ஒரு பொண்ணை பற்றி இப்படிலாம் சொல்லலாமா அப்படின்னு தான் கேட்பாரா. உடனே வயனில் உனக்கு பொண்ணு வேணுமா வேணாமா, சரி சரி நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு தயம் பாட்டுன்னு ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பாரா. ஜங்கு ஜெமின் தான் வருவாங்க. என்ன திருப்பி ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாம் ஜங்குக், இந்த மொத்த காலேஜில் இருக்கிற பொண்ணையும் சொல்லிவிட்டேன், இவன் எவ்வளோ கிட்டலாம் வேண்டாம் வேணாம் சொல்லிட்டு இருக்கான் சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா. ஆமாம் அர்ஜுன் என்ன அப்படியே பார்த்து முறைச்சிட்டே போகிறான், என்ன பிரச்சனை, திருப்பி என்ன பண்ணா இவன்? அதுவா நின்று பேசிகிட்டு இருந்தோம், வா சார் கூப்பிடான்னு இவன் கூட்டிகிட்டு வாட்டான், அதுதான் அவன் கொஞ்சம் டென்ஷனில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே ஜங்குக்கு வந்து தயங்க பார்த்துட்டு, ஏன்டா இப்படி பண்ணிட்டுருக்க நீ, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு டைம் கேட்பாரா. உடனே ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் வந்த வெளியே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. சரி எல்லோரும் வெளியே போகலாமா அப்படின்னு ஜெமின் கேட்பாரா. போகலாமே அப்படின்னு 4 பேரும் தான் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு நைட்டு தான் வருவாங்களா வீட்டுக்கு. வந்து ஐயன்தான் சரி சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களாம். தயங்தானே சரி பாய் நானும் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ வந்து வயன்தான், ஏய் உங்கள் வீடு இங்கேருந்து இவ்வளோ தூரம், வா எங்கள் வீட்டுக்கே வா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. இது வந்து சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால யாரும் தப்பெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. வந்து தயங்க வீட்லேயே சாரி வயனோட வீட்லேயே சாப்பிட்டுட்டு வயனோட ரூம்லேருந்து தயங்க வந்து சோஃபாவில் பட்டுப்பார். ஒரு மாதிரி செம்மையாக தூங்கிடுவாங்களா. நைட்டு ஒரு 3 o'clock இருக்குமா. அப்போ தான் வந்து தயங்க வந்து ஏதோ சவுண்டு கேட்கும். எழுந்து பார்த்தா வயனோட ஃபோன் தான் ரிங் ஆகிட்டு இருக்குமா. 8 பார்த்தா அர்ஜுனன் வருமா. 8 ஹலோன்னு சொல்லுவாரா. உடனே அர்ஜுன்ல, தயம் நீ என்ன பண்ணிகிட்ருக்காங்க? நானா நான் எங்கே என்ன பண்ணியிருந்தா உனக்கு என்ன? இங்கே பார்த்தேன் விளையாடாத, நீ என்ன பண்ணிட்டுருக்கா அவள் ஃபோனில்? அவள் எங்கே? அவள் தூங்கிட்டுருக்காளாம். நீங்கள் முதல்ல எங்கே இருக்கீங்க? வீட்டில். தயம் என்னை டென்ஷன் ஆக்காத அப்படின்னு பேசிகிட்டே இருப்பார் அர்ஜுன். தயம் உடனே ஃபோனை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவார். அவர் பாட்டுட்டு மார்னிங் ஆகிடும். மார்னிங் எல்லோரும் கிளம்பிலாம் காலேஜுக்கு வருவாங்களா. அப்போ தான் வந்து வந்தோடனே அர்ஜுன் தான், வாயன் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் வாயன் அப்படின்னு சொல்லுவாங்களா. தயங்தால வயன் இப்போ தானே வந்தேன், அதுக்குள்ளே எதுக்கு இருடா அப்படின்னு சொல்லுவாங்களா. வயன் அர்ஜுன் தால வயன் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசியே ஆகும் அப்படின்ட்டு ஒயரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்களா. நைட்டு 3 மணிக்கு நான் உனக்கு கால் பண்ணேன், நீ எடுக்கவே இல்லை. சாரி அர்ஜுன் தூங்கிட்டேன் போல், அதான். சரி நீ தூங்கிட்டே நீ எடுக்கலை, அவன் ஏன் எடுத்தான்? யார்? இங்கே பாரு வயன் போதும். தேங்க் நைட்டு உங்கள் ஃபோனில் நான் கால் பண்ண அட்டென்ட் பண்ண அவன் என்ன நடக்குது வயன்? நீ சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னேன், ஓகே, ஆனால் இதெல்லாம் என்ன? இங்கே பார் இந்த மாதிரி இல்லை அர்ஜுன், அவன் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். ஸோ அதனால் என்னோட ரூமில் அவன் சோஃபாவில் பட்டுக்கிட்டான், அவ்வளோதான். சரி வயன் நான் இதே மாதிரி ஒரு பொண்ணு கூட ரூமில் பட்டா உனக்கு ஓகேவா அப்படின்னு வயன் கேட்பாங்களா. சரி அர்ஜுன் கேட்பாரா. வயனும் மூஞ்செல்லாம் சொல்லிக்கும் நம்ம ஒரு மாதிரி சொல்லுவயன், ஆனால் நான் எப்பவுமே பண்ண மாட்டேன், என்னாவது உனக்கு ஹர்ட் ஆகும் இல்லை, ஆனால் நீ மட்டும் எல்லாம் பண்ணுற, எனக்கு ஹர்ட் ஆகும்னு நினைக்கவே மாட்டேன் இல்லை. நீ சொல்லு, நீயும் நானும் ஒரு 5 minutes இருந்தால் பேச முடியுதா? போதும் வயன், ஒன்று நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் எங்கேயும் முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அர்ஜுன் சொல்லுவாரா. உடனே வயன் ஒரு மாதிரி, என்ன அர்ஜுன் எப்படி சொல்லிட்டேன்? அப்போ நீங்கள் நம்பவே இல்லையா? இங்கே பாரு வயன் நான் நம்பலைன்னு சொல்லலை. இதெல்லாம் சரியில்லை புரியுதா? ஒன்று நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான், இல்லைனா இந்த ரிலேஷன்ஷிப் எங்கேயும் முடிச்சிடலாம் வயன் அப்படின்னு சொல்லுவாரா. வயனில் ஒரு மாதிரி சோகமாக இருப்பாங்களா. சொல்லு வயன், இப்போ கூட உன் வாயிலேருந்து வருதா நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறது ஆனால் இப்படியே நின்றுட்டு நான் போகிறேன் அப்படின்ட்டு அர்ஜுன் சொல்லிட்டு போவாரா. உடனே வயனில் படிக்கிறேன், மேரேஜ் தானே, சொல்கிறேன் வீட்டில் இன்றைக்கி போய் பேசுகிறேன் அர்ஜுன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அர்ஜுனை வந்து ஒரு மாதிரி வயனை டேக் பண்ணுவாரா. அப்போ தான் தயங்க வந்து வயன் அப்படின்னு சொல்லுவாரா. இதை பார்த்தோன்னே வயனுக்கு தயங்க ஒரு மாதிரி ஹார்ட்லாம் வலிக்க மாதிரி இருக்கும். சரி உனக்கே வலிக்குது, அவங்க 2 பேரும் லவர்ஸ், நான் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வயன்
கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோடனே வயனோல சரி அர்ஜுன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்களா. இப்போ அர்ஜுன் வந்து தயங்க பார்த்து ஒரு எப்படி சொல்கிறது டெவல் மாதிரி சிரிப்பானா, ஒரு மாதிரி தயங்கமா வியர்டாக இருக்கும். அவர் வந்து கேட்பாரு, என்னாச்சு வயன், ஏன் மூஞ்சி சொல்லிங்க இருக்கு? ஒன்றும் இல்லைடா, நல்லா தான் இருக்கேண்ணா, வா அப்படின்ட்டு கிளாஸுக்கு போவாங்களாம். கிளாஸில் வயன் பேசிகிட்டே இருப்பாங்க, ஆனால் சுத்தமாக பேசவே இல்லை. ஜங்குக் ஜிமினே கேட்டிருப்பாங்க என்னடி ஆச்சுன்ட்டு. வயனில் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்களா. ஜங்குக்கே சொல்வார், அவன் நல்லா தாண்டா இருக்கா, நீ தாண்டா மண்டியை போட்டு குழப்பிக்கிற. இங்கே பார் ஜங்குக்கா, எனக்கு தெரியாதா வயன் எப்படி இருப்பான்ட்டு. அவள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணிகிட்ருக்கா, என்னாச்சுன்னு தெரியல. அந்த அர்ஜுன் ஏதாச்சும் சொல்லியிருப்பான் அவனுக்கு இருக்குது அப்படின்ட்டு தயங்க சொல்வாரா. ஒன்றே ஜங்குக் தான்ல, இங்கே பாரு மச்சான், எனக்கு பச்சையாக தெரியுது, ஆனால் நான் கேட்கல, நீ என்கிட்ட சொல்லலை, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஜங்குக்கும் போயிடுவாரா. தேவங்க ஒரு மாதிரி அங்கேயோ உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பார் இதையோ. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவாங்க. வயன் தான் தேவங் என் கூட வாய் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்களா. கூட்டிகிட்டு போனால் அவங்களோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. உள்ளே போய் உட்காந்துட்டு இருப்பாங்களா. அப்போ தான் வந்து வயன் அவங்க அப்பா அம்மாலாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. தயவங்களோட அம்மா இருப்பாங்க அங்கே தான். வயன் போய் அம்மா சொல்லு எதுக்கு கூப்பிட்டா. அம்மா அது வந்து நான் ஒருத்தவங்களை லவ் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லுவாங்களா. எல்லாருக்கும் ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்கும். எல்லோரும் வந்து அவள் தாயாங்க தான் சொல்ல போகிறா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்களா. எல்லோரும் ஒரு மாதிரி தயங்கி வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்களா. வயன் சொல்லுவாங்க அப்போ தான் அவர் பேர் அர்ஜுன் அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் மூஞ்சில் இருந்த சந்தோஷமாக போயிடும். மெயினாக தயங்க மூஞ்சில் இருக்கிற சந்தோஷமெல்லாம் போயிடும். தயங்க வந்து கீழே குளிஞ்சிட்டு இருப்பார். ஒரு மாதிரி எல்லோரும் தயங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் தயங்க வந்து கீழே குளிஞ்சிட்டு இருப்பாரா. ஆமாம்மா, நானும் அர்ஜுனும் லவ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அவங்க வீட்டில் கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம், அதனால் உடனே மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னோடனே வயன் அவங்க அப்போ தான் உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான்டா, நல்ல பையன் தானே, அப்போனா ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டு வரா. வயன் அவங்க அம்மா தான் இல்லை, என்னங்க பேசுனீங்க நீங்கள் தயங்க இருக்கும்போது எப்படி அப்படின்னு சொன்னோடனே தயங்க தான் இல்லை வயனில் மா என்ன பேசிகிட்டு இருக்க அவள் என் ஃப்ரெண்டுமா, அவளை தான் எனக்கு 2 பேருக்கு நடப்பில் அப்படின்னு சொன்னோடனே தயங்கம்ல. ஆமாம் ஆண்டி, நாங்கள் 2 பேரும் சைல்டுஹுட்லேருந்து திக் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அவளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கும் வயன் மேலே அப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவோடனே வயன் அவங்க அம்மாவாலையும் எதுவும் பேச முடியல. அதனால் அவங்களே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்படி தான் ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக அவங்களோட மேரேஜெலாம் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. யங் ஜிமின் ஜங்குக் எல்லாரும் தான் இழுத்து போட்டு எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. வயனும் ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாகிட்டாங்க. இப்படியோண்டா கல்யாணம் நடக்க போதில்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி கல்யாண குளத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்களா ரூமுக்குள்ளே. அப்போ தான் வந்து மேரேஜுக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க. அப்போ தான் ரெடி ஆகிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்களா. அப்போ தான் தயங்க வருவார், இன்னாடி இந்த ஜூஸ் குடி அப்படின்னு. வயனும் வாங்கிட்டு குடிச்சிட்டு, எப்படிடா இருக்கேன், உனக்கு என்ன செம்ம அழகாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே வயன் தான் சோதயம் எனக்கு எவ்வளோ சோகமாக இருக்குது தெரியுமா. ஏண்டி. இல்லைடா, உன்னை தனியாக விட்டு போகிறேன்ல அதான். ஏன்டி மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டான், என்னெல்லாம் கண்டுக்க மாட்டிங்களா. அப்படி இல்லை தயம், நான் சொல்லிகிட்டே இருந்தேன் உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சி வைக்கிறேன்ட்டு, யாரும் சிக்கவே இல்லை. உனக்கு யாரா பிடிச்சிருந்தா சொல்லு, நான் உனக்காக பேசி கன்வின்ஸ் பண்ணுறேன். அந்த பொண்ணு தான் உலகத்துலேயே ரொம்ப லக்கியஸ்ட் கேர்ள் தெரியுமா. ஏன் எப்படி சொல்கிற. ஆமாம், இப்போ என் தயம் சூஸ் பண்ணாச்சு சும்மாவா அப்படின்ட்டு பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ தான் வெளியே வந்து கத்திர சத்தம்லாம் கேட்கும். உள்ளே போய் பார்த்தா வந்து அர்ஜுனை காணோம். எல்லோரும் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் அர்ஜுன் வரவே இல்லை. ஒரு மாதிரி உட்காந்துட்டாங்க ஒரே இந்த பெட்லி. ஜிமின் தான் வந்து இங்கே பாருடி, ஏன் இப்படி இருக்க. என்ன ஜங்குக், அவன் தானே சொன்னான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு, அவனுக்காக தானே இதெல்லாம் பண்ணேன். அவன் எப்படி ஜங்குக் என்னை விட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வயன் அழுதுகிட்டே கேட்பாங்களா. ஜங்குக்கில் அவன் கிடக்கிறான், இங்கே பாரு அழாத, அவன் இங்கெல்லாம் வெளியே தான் போயிருப்பான், நீ முதல்ல கண்ணத்தோட அப்படின்ட்டு ஜங்குக் தான் சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பாரான். வயன் அழுகியே நிறுத்தவே இல்லையா. ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குமா. அப்போ தான் வயன் அவங்க அம்மா வந்து வயன் ரெடி ஆகிட்டியா வாப்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே வயன் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, அம்மா
அர்ஜுன் வந்துட்டானா? ஆ அர்ஜுன் வந்துட்டானா? அர்ஜுன்லாம் வரல, உனக்கு கல்யாணம் அவ்வளோதான், வா. அம்மா என்னம்மா பேசிட்டு? அர்ஜுன் எங்கம்மா? அவன் போயிட்டான். அவனை தேடி பார்த்தோம், அவன் எங்கேயுமே கிடைக்கல. அவன் நைட்டாக போயிட்டான், அவ்வளோதான், வா. அம்மா இப்போ யாரு கூட கல்யாணம் பண்ணி வைக்க போகிற? எதுக்கு கூப்பிட்டு இருக்கம்மா? உனக்கு தான் எங்கே தான் கல்யாணம், வா அப்படின்னு சொல்லுவாங்களா? எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். மா என்ன பேசிகிட்டு இருக்க நீ? நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இங்கே பாருவேன், உன்னை அரைஞ்சனா அவ்வளோதான், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்களா? உடனே ஜமீன்லாம் வந்துட்டு, மாமா கூப்பிடாதீங்க, இருங்கம்மா, நாங்கள் பேசுகிறோம். இவளுக்கு மண்டையில் எதுவுமே இல்லை. நீங்கள் எல்லாத்தையும் ஏதாச்சும் சொல்லுங்க அவகிட்ட. இன்னும் 10 மினிட்ஸில் நீ வெளியே நிற்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வைன் போயிடுவாங்களா? சரி, வைன் அம்மா போயிடுவாங்களா? வைன் திரும்பி பார்த்துட்டு ஜங்குக்கையோ ஜம்மினி பார்த்துட்டு என்ன பேசுகிறாங்க அவங்க? நான் எப்படி தயவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவன் என் ஃப்ரெண்ட் இல்லை ஜங்குக். நீ ஜெமின்னா எப்படியோ எனக்கு அப்படி தானே ஆவேன், நான் எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீ சொல்லு ஜங்குக் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஜங்குக்கு ஒரு மாதிரி, இங்கே பாரு வையன், அர்ஜுன் போயிட்டான், நீ தானே அவனை கூட்டிகிட்டு வந்த, நீ தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன. இப்போ எல்லோரும் முன்னாடியும் கல்யாணம்னா ரொம்ப அசிங்கமாயிடும். அதுக்கு தான் இப்படி. அதுக்காக என்னோடய வாழ்க்கை ஜங்குக், அதுவும் தயாங்க அந்த மாதிரி நினச்சி கூட பார்த்தது இல்லைடா. இங்கே பாருடி, நான் சொல்கிறேன், அவன் நல்லா பார்த்துப்பான், எனக்கு தெரியும், அவன் நல்லா பார்த்துப்பான். ஆனால் இது தப்பு, அவன் என் ஃப்ரெண்ட், அவ்வளோதான். இங்கே பாரு, அவனே ஒத்துக்கிட்டான்ல, உனக்கு என்ன, வா. எனக்கு புரியலையாண்ணா, நான் அர்ஜுன் தான் லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் தான் வந்து ஒரு மாதிரி டீப் ப்ரீத் எடுத்துட்டு, இங்கே பாரு, உங்கள் அம்மா கையை மட்டும் தான் வாங்கினாங்க, நான் இப்போ எல்லாரும் வச்சிருவேன், புரியுதா, வாடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எழுதுகிட்டே போயிட்டு பாரு. ஜங்குக்கு தானே, ஜெமின் நெல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துகிட்டே இருப்பார். திரும்பி பார்த்தா எல்லோரும் செம்ம ஹாப்பியாக நின்றுட்டுருக்காங்க. தயக்கு வந்து அந்த மணமடியில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி வயன் தயங்கே பார்த்துட்டே போகிறாங்க. ஒரு மாதிரி அங்கே உட்கார வச்சுருவாங்களா? வயன் தான் கண்ணன் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குமா? தயங்க பார்த்து, என்ன இப்படி பண்ண? எனக்கு வேறு வழி தெரியலடி. எனக்கு வாழ்க்கையும் முக்கியம், எனக்கு நீ தான் முக்கியம். அதுக்கு நான் அர்ஜுனை லவ் பண்ணுறேன்டா. அவன் தான் போயிட்டாள், இனிமேல் அவன் லைஃப்பில் இல்லை, நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாரா. சொல்லி உடனே வந்து இந்த தாலியை கட்டிடுவாரா. அது மாதிரி வயன் கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ரிச்சுவல்ஸ்லாம் முடிஞ்சுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாங்களா. ஒரு மாதிரி வயன் மாதிரி பேசவே இல்லை, சேடாக தான் இருக்காங்க. வீட்டுக்கு வந்தோடனே தேவங்கள வீட்டுக்கு தான் போவாங்களாம். வீட்டுக்கு போய்ட்டு இந்த வாழைப்பழம்லாம் சாப்பிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வயன் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பாங்க. தேவங்கள ரூமில் போய் அவங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி விட்டத்தை பார்த்தா மாதிரி, என்ன பண்ணுறது, நம்ம வாழ்க்கை எப்படியா? இல்லை தயா நம்மளோட ஃப்ரெண்ட், அவ்வளோதான் அப்படின்ட்டு அவங்க மைண்டில் அது மட்டும் தான் இருக்குது. தயா நம்மளோட ஃப்ரெண்ட், அவ்வளோ மட்டும்தான் அப்படின்ட்டு. அப்போ தான் தயா அவங்க அம்மா வந்து வயன் அழகாக ரெடி பண்ணிட்டு இருப்பாங்களா. சோ ஏன்பா எத்தனை நாள் கனவு தெரியுமா நீ என்னோடய வீட்டுக்கு வரணுன்னு. எல்லாரோட ஆசையும் நிறைவேறிச்சு. எப்படியும் அந்த பையன் ஓடி போனால் நல்லா தான் போல், எனக்கு தயாங்க தான் எழுதி வச்சிருக்க போலடா, நல்லா க்யூட்டாக இருக்க பார் அப்படின்ட்டு இந்த டிஸ்டிலாம் எடுத்துகிட்டு சரி சரி போ அப்படின்னு சொல்லுவாங்க. மைனா வந்து ரூமில் போயிருப்பாங்களா. தயங்கும் ஜங்குக் சும்மா தான் பேசிகிட்டு இருப்பாங்க. டே மச்சான், எப்படியோ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, என்ன பண்ண போகிறேன் இனிமேலும் தெரியலடா. அவள் செம்ம காண்டில் இருப்பான். ஸோ முதல்ல போய் அவளை கன்வின்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் என் லவ்வை புரிய வைக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்பா ஜங்குக்கு தான், மச்சான் உனக்கு தான் வயன் மேலே அவ்வளோ லவ்வில், ஒரு வேளை இந்த அர்ஜுன் போய் ஓடாமல் இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? ஓடாமல் இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? நானே தூக்கியிருப்பேன் அவனை, அவ்வளோதான், ஸோ சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ எப்படியோ வயனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சால் அவளை தான் ராட்சசி மாதிரி ஆடிடுவான், தெரியும்ல அப்படின்னு ஜெமின் சொல்லுவாரா. அதுதாண்ட கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி சரி நான் போகிறேன், உங்களை மாதிரி என்னை வெட்டியாண்ணா, எனக்கு எவ்வளோ பெரிய வேலை இருக்குது அப்படின்ட்டு தயங்க சொல்லிட்டு போவாரா. உடனே ஜங்குக் ஜெமின்லாம் சிரிச்சிட்டு எப்படியோ நல்லா இருந்தால் சரி தான் அப்படின்ட்டு போயிடுவாங்க அவங்களும். தயங்க ஒரு மாதிரி வருவாரா, இவ்வளோ வேறு நம்மளை கன்வின்ஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு. இல்லை பார்த்தா வயன் இல்லை, எல்லோரும் தூங்கிட்டாங்க. என்ன
ஒயினை காணோம் அப்படின்னு தேடிக்கிட்டு பார்த்தா ஒயின் ரூம் ஃபுல்லாகவே இல்லை. எங்கே போனா? ஃபோனும் இல்லை. எங்கே போனா அப்படின்னு பார்த்தா பால்கனி வழியாக வந்து ஒரு சாரீ மட்டும் கீழே தொங்கிட்டு இருக்கும். ஷோ ஆரம்பிச்சிருச்சா இவ அப்படின்ட்டு அவரும் ஒரு மாதிரி சைலண்ட்டாக கடகன்ட்டு வெளியே வருவாராம். வெளியே வந்து பார்த்தா ஒயின் எங்கே போனான்னு ஒரு க்ளூ கூட இல்லை. தயங்க ஒரு மாதிரி கால் மேலே கால் பண்ணிகிட்டே இருப்பாரா, காலே எடுக்கல. அப்புறம் ஜாரா கிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்பாரா, ஜாரா ஒயின் நீங்கள்? ஒயனா தெரியலையே தெரியலையா தெரியலையா அவள் காணும், அதான் சத்தியமாக தெரியல தயம் அப்படின்ட்டு ஒரு மாதிரியே சொல்லுவாரா ஜாரா. ஒன்றும் தயங்கள ஒரு மாதிரி மிரட்டி உருட்டி கேட்பார், இங்கே பாரு ஜாரா, அப்புறமா உனக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சு அப்புறம் அவளை தான் உன்னை தெரியும்ல, ஜங்கு கிட்ட சொன்னால் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரா தயம் ஒரு மாதிரி. உடனே ஜாராவில் இல்லை அர்ஜுன் தான் கால் பண்ணிகிட்டே இருந்தான் எனக்கு பையன்கிட்ட ஃபோன் கால் பண்ண சொல்லுன்ட்டு. அதான் நானும் சொல்லிட்டேன். அவங்க வந்து ஏதோ சர்ச் ஒன்றை மீட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும், மற்றபடி ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாராவும் ஃபோன் வச்சிருவாளா. இவள் திருந்தவே மாட்டாள் அப்படின்னு அங்கே போனால் இந்த சைடு வந்து ஒயின் தான் அர்ஜுன் செம்ம டைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு ஏன்டா விட்டு போனேன்? இங்கே பாருடி, சத்தியமாக நான் விட்டு போட நினைக்கவே இல்லை, யாரும் எனக்கு கடத்திட்டாங்க. என்னடா சொல்கிறேன்? ஆமாடி, யாரும் எனக்கு கடத்திட்டாங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சி வரத்துக்குள்ள உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீயாச்சும் எனக்கு வெயிட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ட்டு அர்ஜுன் கேட்பாரா. ஒன்றும் வயலில் நான் உனக்காக எவ்வளோ வெயிட் பண்ண தெரியுமா, நான் சொல்கிறத யாருமே கேட்கவே இல்லை, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பேசிட்டே இருப்பாங்களா. இன்னும் வாங்கி டைட்டாக பண்ணிட்டு இருப்பாங்களா அர்ஜுனை. தயம் வந்தோடனே செம்ம கோவத்தில் வந்து பார்த்தோன்னே செம்ம கோவமாக இருந்தேன். எனக்கு வந்து ஒன்றை பிரிச்சு விட்டு அப்படியே ஒருத்த யார் மேலே கை வைக்கிறா, அவள் என் பொண்டாட்டி அப்படின்ட்டு அர்ஜுனை போட்டு செம்மையாக அடிச்சிட்டு இருப்பாரான். அர்ஜுனும் திருப்பி அடிச்சிட்டு இருப்பார். வயன் தான் போய் தேங்க எழுந்துரு, தேவங்க எழுந்துடா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க பிடிச்சி தள்ளுவாங்களா, தேங்க கீழே விழுந்துருவார். அர்ஜுனா எழுந்து தேங்க எழுந்துட்டு என்னடி பண்ணிட்டு இருக்கேங்க? இங்கே பாண்டியா, உனக்கு எப்படிங்க தெரியும் நான் எப்படி வந்தேன்னு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், வாயா அப்படின்ட்டு கையை பிடிச்சிருப்பாரா. உடனே வாயில கையை விடுதையா. அர்ஜுன் வந்து ஓடிலாம் போல, யாரும் கடத்தி போயிட்டாங்க, அவ்வளோதான். அவன் திருப்பி என்கிட்டயே வந்துட்டான். உனக்கும் அதில் விருப்பம் இல்லை, எனக்கும் அதில் விருப்பம் இல்லை, வேண்டாதையா நான் போகிறேன், என்னை விட்டுதையாங்க ப்ளீஸ், நீ என் ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்லுவாங்களா வயன். அது மாதிரி தயங்க வந்து ஒரே ஸ்லாப் தான் வயனா. வயன் கண்ணத்துலேயே வச்சுட்டு பார்ப்பாங்க, நீ என் பொண்டாட்டி புரியுதா? ரோட்டில் போகிற வர வைக்கிட்டலாம் கொடுக்க முடியாது தூக்கி. நான் ஃபோர்ஸ் பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீ தான் அவன் தான் வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கலான்னு போனேன், அவன் தான் விட்டு போயிட்டான்ல, இப்போது உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு வா அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டே இருப்பாரான். இந்த பக்கம் அர்ஜுன் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாரான். ஒரு மாதிரி எனக்கு செம்ம காண்டாவே, மற்ற முதல்ல இவனை போட்டு தரணும் அப்படின்ட்டு இப்படி வருவாரா. அடிக்கிற மாதிரி ஒன்றே வாங்கிட்டு போய் இங்கே பார்த்தேன், நீ பண்ணுறது சரியே இல்லை, நீ பண்ணது சரியா? ஏன்டா எப்படி பண்ணிட்டுருக்க? இங்கே பார்த்தேன் போயிடும் வேண்டாம் அப்படின்ட்டு வாங்கின்னு சொல்லுவாங்களா. உடனே தேங்க வந்து போயிடு வேண்டாமா, நீ சொல்ல நான் கேட்க முடியாது புரியுதா? நீ என் ஒய்ஃப், நீ ஏன் கூட தான் இருக்கணும். இன்னொரு தடவை அவன் கூப்பிட்டான் அப்படின்னு வந்து என்னோடய ரோட்டில் கட்டி பிடிக்கிற வேலைலாம் பார்த்தேன், அப்புறம் நீ வேற ஒருத்தவங்க பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வருவாரா. இங்கே பார்த்தேன் நீ பண்ணுறது சரியில்லை, முதல்ல என்னை விடுடா அப்படின்ட்டு கையை எடுத்துருவாங்களா. என்னால் அவங்க கூட வர முடியாது புரியுதா? உன்னால் என்ன மயிரை பிடிங்க முடியுமோ பிடிங்கிக்கோ அப்படின்ட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்களா. ஆனால் அர்ஜுன் அவன் மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு இருப்பாரு. மட்டும் போவாங்களா வயன். தயங்க வந்து அப்படியும் ஒரு பையனை வந்து இந்த ஷோல்டரை தூக்கி போட்டுட்டு அப்படியே தெரியும் பார்த்துட்டு அர்ஜுனை பார்த்தேன், இன்னொரு தடவை எங்ககிட்ட வந்த ஒன்றும் இதை பண்ண மாட்டேன், இவளை என் பொண்டாட்டி ஆக்கிடுவேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாரா. ஒரு மாதிரி வயனத்தை காரில் மேலே உள்ளே போட்டு வரா. ஒரு மாதிரி வயனில் ஏன்டா இப்படி பண்ணிட்டுருக்கேன்? உனக்கு என்ன தாண்டா ஆச்சு, ஏன்டா இப்படி பண்ணிட்டுருக்க நீ? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு போய் திட்டிகிட்டே வந்துட்டு இருப்பாங்களா. தயங்க ஒரு மாதிரி எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் ஒரு மாதிரி அமைதியாமல் வந்துட்டு இருப்பாரா. இங்கே பார்த்தையும் நான் உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி பண்ணாதே, வாயிலெல்லாம் அசிங்கமாக வருது, இங்கே பாருடா அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்களா. தயங்க வந்து பார்க்கவே இல்லையா, அந்த காரோட ஸ்டேரிங் இருக்கும், பிடிச்சி தேடி இருப்பாங்களா. கார் ஏடாக்கூடமாக போயிட்டுருக்கும். ஒரு மாதிரி தயங்கள கையை ரெடி பண்ணிட்டுருக்க அப்படின்ட்டு எடுத்து விட்டுட்டு காரை ஸ்டாப் பண்ணிட்டு சொல்லு என்ன இங்கே பாட்டியா
நீ எதுக்கிட்டு பண்ணிட்டுங்க? எனக்கு மேலே கோவம் தாண்டா வருது. ஆ நான் அர்ஜுன் கூட போகிறேன் விடு அப்படின்னு சொல்லுவாங்களா. ஒரு மாதிரி தயங்கி பண்ணார். வயன் அப்படியே கிட்ட வந்துட்டு, இன்னொரு தடவை அவங்க கூட போகிறேன்னு சொன்னேன், என்னை நீ பழைய தேங்க பார்க்க மாட்டேன், புரியுதா? அப்புறமா நீ என்னை முழுசாக இருக்கிற மாதிரி நான் பண்ணிவிடுவேன் உன்னை. ஆ நீ என் ஃப்ரெண்ட், நான் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு பார்க்குறேன், ஆனால் நீ என்னை ரொம்ப டிக்கெட் பண்ணுற மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லுவாரா. மைனூருக்கு மாதிரி பட்டப்பட்டுன்னு ஆகிடும். ஏன்னா டைம் மாதிரிலாம் பேசினதே இல்லை. அவனுக்கு ரொம்ப கோவம் தான் அப்படி பேசணும் அப்படின்னு வயனுக்கே தெரியும். இங்கே பாதையா, நீ சொல்லுதா என்னால் கேட்க முடியாது. இந்த தாலி தானே, இதை நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு கரெக்டு மாதிரி போவாங்களா. ஒன்றையும் தேங்க வந்து அப்படி கையை பிடிச்சிட்டு, இங்கே பார்வையே என்னை ரொம்ப டென்ஷன் ஆகிறேன், முடிக்கிட்டு வா அப்படின்ட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாரா. ஒரு மாதிரி மைண்டில் விடுதையா, என் கையை விடு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்களா. தயங்க வந்து அப்படியே மைண்டோட வாயை க்ளோஸ் பண்ணிட்டு, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, அமைதியாக வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாரா மேலே ரூமுக்கு தான். உடனே வயனும் கையை எடுத்துட்டு, உனக்கு என்ன தாண்டா வேணும்? இந்த அப்படி சாவடிக்கிறேன்னா உனக்கு என்ன தான் ஆச்சு? இங்கே பாரு வயன், இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட், ஓகேவா? இதுக்கு மேல் நீ என் ஒய்ஃப், புரியுதா? இன்னொரு தடவை நீ அவன் கூட அந்த மாதிரி நிற்கதை நான் பார்த்தேன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லுவாரா வயலில். இங்கே பார்த்தேன், நீ சொல்கிறதுலாம் என்னால் கேட்க முடியாது. அவன் திருப்பி கூப்பிட்டா நான் திருப்பி போவேன். அவன் கூப்பிட்டா நான் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. பயங்கரமாக செம்ம கோவம் ஆகிடும். அப்படியே வயனோட நெக்க பிடிச்சிருவாரா. சாவடிச்சிருவியா? பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும் உன்னை பற்றி அப்படின்னு சொல்லுவாங்களா. ஒயின் ஒரு மாதிரி தயங்க விட்டுட்டேன். ஆமாம், நான் கொல்லலாம் மாட்டேன், ஆனால் இப்போ நம்ம யார், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, நம்ம வேணால் அதை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லுவாங்களா. ஒயினுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு ஆகிடும். ஒரு மாதிரி தயா, என்ன பேசிகிட்டு இருக்க? என்னடா பேசிகிட்டு இருக்க? இல்லை, நீ இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மனசு சொல்லும். இங்கே பார்த்தியா, நீ என்ன பேசியிருக்கோன்னு தெரியுதா அப்படின்ட்டு வயன் கேட்பாங்களா. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி தயாங்கள. ஆமாம், நீ தானே சொன்ன அவன் வந்தால் கூப்பிட்டா போவேன்ட்டு. அதான் இப்போது நீ என் பொண்டாட்டி ஆகிட்டேனா, அவன் எப்படி உன்னை கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்களா. தயம் ஒன்றும் வயனில், அவன் என்னை லவ் பண்ணுறான், நீ என்ன மயிரை பண்ணாலும் அவன் என்னை கூப்பிடுவான் திருப்பி, அவனுக்கு நான் மட்டும்தான் வேணும், இந்த பாடிலாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்களா. வயன் ஒரு மாதிரி தயங்கமாக சிரிச்சுட்டு, நீ ரொம்ப இன்னசென்ட் நினச்சேன், ஆனால் நீ ஒரு இவ்வளோ லூஸுன்னு நான் நினைக்கவே இல்லை ஒன்று அப்படின்னு சொன்னோடனே மைண்டில், ஆமாம் நான் லூஸு தான், ஆனால் நீ ரொம்ப நல்லவன், நானும் உன்னை ரொம்ப நல்லவன்னு நினச்சேன், ஆனால் இப்படி இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு வயனும் சொல்லிவிட்டு, நான் போகிறேன், இப்போவே போகிறேன், இந்தா நீ கட்டின தலையை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கழட்டுற மாதிரி போயிடுவாங்களா. பாதி கழட்டிடுவாங்க. தயங்க ஒன்றே வயன் கையை பிடிச்சிட்டு, இங்கே பாருடி, என்னை நீ ரொம்ப ட்ரிகெட் பண்ணிகிட்ருக்க, புரியுதா? பின்னாடி தான் பெட் இருக்குது, அப்படியே தூக்கி போட்டேன்னா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நீ ரொம்ப அழுவையா, அதுக்கு மட்டும் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீ என் ஃப்ரெண்டு, நீ என்ன வேணால் நினைக்கலாம், நான் இப்போ நீ என்னோடய ஒய்ஃப், ஸோ எனக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அது மட்டும் தான் பார்க்குறேனே தவிர இந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தேன்னா நான் அந்த மயிரை கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே வயன் வந்து தயங்க கையை விட்டுட்டு, ஆம்பளை மாதிரி நடத்துக்கோ, இந்த மாதிரி நடந்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்களா. எனக்கு ஒரு மாதிரி செம்ம கோவமாயிடும். என்னடி சொல்கிறேன் அப்படின்ட்டு வயனோட சாரீ டச் பண்ணுற மாதிரி போயிடுவாங்களா. உடனே வயனில் அவங்க சாரீ டச் பண்ணிடுவாங்களா. தயங்கள பேசு, இப்போ பேசு அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே வயனில் அவங்க சாரீ கழட்டி கீழே இந்த முந்தானி மட்டும் எடுத்து கீழே போட்டுட்டு, என்ன உனக்கு இது தானே வேணும், எவ்வளவோ பார்த்துட்டேன், இது பார்க்க மாட்டேனா, இந்தா எடுத்துக்கோ, அவனா இந்த பெட்டில் எப்படி படுக்கட்டா இல்லை எப்படி படுக்கட்டா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்பாங்களா. ஒரு மாதிரி தயாங்கள, அசிங்கமாக பேசாத, எப்படி அசிங்கமாக பேசாத அப்படின்னு சொல்லுவாங்களா. என்ன உனக்கு இதானே வேணும் அப்படின்ட்டு தயங்களோட கை எடுத்து அவங்களோட ஹிப்பில் வைப்பாங்களா. இன்னும் தான் கையை எடுத்துகிட்டு ஒரே ஸ்லாப் தான் வயினா ஒரு மாதிரி கணத்தில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருவாங்க பெட் மேலே. இவ்வளோ அசிங்கமாக பேசுகிற, நீ ஏன் ஃப்ரெண்டா, நீ ஏன் வயனா? இல்லை, நீ வயன் இப்படி இல்லை, அவள் யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டாள், இவ்வளோ கீழ்த்தனமாக அவள் எப்போவுமே பேச மாட்டாள்,
நீ ஏதோ ஒரு பைத்தியம் போட்டுருச்சு உனக்கு, அவ்வளோதான். உனக்கு யார் எப்படின்னே தெரிய வரும். அப்போ ரொம்ப அழுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஒரு மாதிரி வயன் கண்ணெல்லாம் கலங்கி தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டே இருக்கும். அம்மா கிட்டே வந்து நான் ஆமலையா இல்லையா இதை பண்ணி தான் நிரூபிக்கணும்னா அப்படிலாம் வேணாம். எனக்கு உன் பாடி மேலே தான் ஆசைண்ணா. இத்தனை வருஷம் நீ என்கிட்ட தான் இருந்த. எத்தனை தடவை இந்த ரூமில் என்கிட்ட தூங்கியிருப்பேன். எத்தனை தடவை உன் வீட்டில் தூங்கியிருப்பேன். ஏன் 2 நாள் முன்னாடி நான் உன் ரூமில் அதுவும் உன் சோஃபாவில் தான் படுத்துட்டு இருந்தேன். ஏன் அப்போ எனக்கு எதுவும் பண்ண முடியாதா? இவ்வளோ கீழ்த்தரமாக பேசிட்டல வயன், நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவடியாண்ணா. நான் உன்னை இது வரைக்கும் என் ஃப்ரெண்டாக மட்டும்தான் நினச்சேன். இப்போ என் பொண்டாட்டி நினைக்கிறேன், அவ்வளோதான். இதை தாண்டி எனக்கு உன் மேலே ஒரு தப்பான எண்ணம் கூட வந்ததில்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு மேலே போயிடுவார். வயன்மா ஒரு மாதிரி அந்த பெட் கீழே கொஞ்சம் பயங்கரமாக அழுதுட்டு இருப்பாங்க. மேலே போய் தயங்க ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடும். தயா ஏன்டா அவளை அடிச்சா? அவள் பாவம், சரி ஏன் அவளை அடிச்சா அப்படின்ட்டு தயாங்க வந்து வயனை ஏன் அடித்தோம் அது மட்டும் தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்க பாட்டில் அழுதுகிட்டே இருப்பாங்களா, கீழே வயன் பயங்கரமாக அழுதுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தயங்க ரூமுக்கெல்லாம் வரல, அங்கேயே தூங்கிடுவாரா. ஒரு மார்னிங் இருக்கும். அப்போ தான் தயங்க அவங்க அம்மா வந்து வயன் அப்போ தான் கதவை தட்டுவாங்களா. அப்போ தான் வயன் எழுந்துப்பாங்க. எழுந்துட்டு எங்கே இருக்கோம்மா அப்படின்ட்டு இந்த சாரிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, ஆண்டி என்னம்மா இன்னும் ரெடியாக இல்லையா? சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, சாப்பிட்லாம். ஏங்க அவரை ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருக்காரு ஆண்டி அப்படின்னு சொல்லிவிடுவாங்களா. அவங்க அம்மா போயிடுவாங்க. ஒரு மாதிரி வயன் திரும்பி பார்ப்பாங்க, எடுஃபுல்லாக வரவே இல்லையா அவன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வருவாங்க. அப்போ தான் அவங்க சாரிலாம் போட்டிருக்க மாட்டோம், அவங்க மாதிரி சுடிதார்லாம் போட்டிருப்பாங்களே. தேங்க வருவார். வந்துட்டு வயன்கிட்ட பேசவே இல்லை, திரும்பி கூட பார்க்கல. அப்படியே போய் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு வந்துட்டு அவர் பாட்டுன்னு போயிடுவாராம். வயன் ஒரு மாதிரி எதிர்பார்த்துருப்பாங்க தேங்க வராச்சு பேசுவாருன்ட்டு. பேசவே இல்லையா. ஒரு மாதிரி வயனுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா. அதுக்கப்புறம் வந்து கீழே போய் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுருப்பாங்க. தயங்க வந்து ஃபஸ்ட்டே சாப்பிட்ருப்பார். வயன் வந்தோடனே தயங்க எழுந்து போயிடுவாராம். அம்மா கேட்பாங்க, என்னடா 2 இட்லி கூட சாப்பிடலாம், அதுக்குள்ளே எழுந்து போகிறேன். இல்லைம்மா போதும், காலேஜுக்கு டைம் ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு தயங்க எழுந்து போயிடுவாரா. அப்போ தான் வந்து வயனோட சரிங்க நான் உனக்கு காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. சரி 2 பேரும் ஒரே காலேஜ் தானே போகிறீங்க, ஒன்றாவே போங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அது வந்து ஆண்டி அப்படின்ட்டு வயனதை சொல்ல வரத்துக்குள்ளே தேங்கதால என்னம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு வயனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாரா. மாதிரி வயன் பேக்கு இப்போ எடுத்துகிட்டு வா அப்படின்னு வெளியே வந்து காரில் பைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணி உக்காந்துட்டு இருப்பார். தான் வயன் வந்து உட்காருவாங்க. தேங்க ஒரு வார்த்தை கூட பேசலாம், வயனும் ஒரு வார்த்தை கூட பேசலாம். அப்படியே வந்து காலேஜுக்கு இங்கே வந்துடுவாங்க. வந்து தயங்க வந்து இறங்கி அவர் பாட்டுன்னு போயிடுவார். ஒரு மாதிரி வயனும் போயிடுவாங்க. ஒரு மாதிரி தயங்க போய் ஜிம்மின்னு தான் இருப்பாங்க. அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்களா. என்ன மச்சான் நைட்டு எப்படி மஜா போலே அப்படின்ட்டு ஜிம்முன்னு கேட்பாரா. உடனே ஜங்குக்குள்ள அவன் மூஞ்சி வாடுறதுல தெரியல, ஏதோ பெரிய பஞ்சாயத்துன்னு. கேளு சொல்லுவான், சொல்லு அவன் என்ன பேசுனா சொல்லு அப்படின்னு சொன்னோடனே தயங்க ஒரு மாதிரி இல்லைடா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரா. அந்த பக்கம் வயன் தான் போய் ஜாராக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. சாரி வயன், தயங்க நான் என்கிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்டார், அவர் ஜங்குக்கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னார், அதான்ட்டு சொல்லிட்டேன். பரவாயில்ல ஜாரா விடு அப்படின்ட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பிரேக் டைமில் தான் யாரோ ஒரு பொண்ணு வந்து வயன் சொல்லுங்கள், உங்களை வந்து ஒரு சீனியர் கூப்பிட்டாரு கேன்டீனில். ஓ அப்படியா சரி அப்படின்ட்டு போவாங்களாம். போனால் வந்து அர்ஜுன் தாங்க இருப்பார். வயன் போய் அர்ஜுன் நீயா கூப்பிட்டா? ஆமாம் வயன் நான் தான் உன்னை கூப்பிட்டேன். அர்ஜுன் நான் உங்கள்கிட்ட கேட்கட்டா? கேளு. கல்யாண மண்டபத்துலேருந்து யாரும் உன்னை கடத்தினா அது வந்து அப்படின்ட்டு ஒரு மாதிரி அர்ஜுன் திரு முடிச்சுட்டே இருப்பாரா. வயன் கேட்டுகிட்டே இருப்பாங்க. சொல்லு அர்ஜுன். அதை வந்து வயன் தெரியல வயன் அப்படின்ட்டு அர்ஜுன் வயனை கையை பிடிச்சிட்டு, அண்ணா உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா, நான் செத்துருவேன்னு பயப்பில்லை வயன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதோன்னு ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பேன். தயங்க இப்படி தான் வந்திருப்பார். இதை பார்த்தோன்னே தயங்க செம்ம கோவமாக வருமா. வந்தோடனே வயன் கையை டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டே இருப்பாரா. அர்ஜுன் இல்லை இதையா அப்படின்னு வரா. உடனே தயங்க திரும்பி மற்றவங்க வாயெல்லாம் உடச்சிருவேன்,
நேற்றையும் நான் முடிச்சு விட்ருக்கணும். என்னை திருப்பி கலந்தேன்னா காலேஜ் கூட பார்க்க மாட்டேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாராம். ஒரு மாதிரி தரன்னு எடுத்துகிட்டு போய் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேக் சைடு இருக்கும், அங்கே நிற்க வச்சுட்டு அடங்கவே மாட்டேன் நீ இவ்வளோ சொன்னாலும் திருப்பி அவன் கொடியே போய் இவ்வளோ தான் இருக்கு அவன்கிட்ட அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவமாக கேட்பாரா. மீன் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கல்யாணம் கீழே மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. உன்னை மாதிரி எனக்கு அசிங்கமாக பேச வராது, நான் பேசவும் மாட்டேன். இன்னும் இது காலேஜ், புரியுதா? இங்கே அர்ஜுன், ஜிமின், சாரா எல்லோரும் இருக்காங்க. ஏதாச்சும் பண்ணுறது ஏதாச்சும் வீட்டுக்கு போனால் எங்கள் வீட்டை அப்பா அம்மா தாங்க மாட்டாங்க. உனக்கு வேணால் யார் இப்படி ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு அப்படி இல்லை. எங்கள் அம்மா அப்பா எனக்கு ஹர்ட் ஆகக்கூடாது. உங்கள் அப்பா அப்பாவும் தான். உனக்கு வேணால் யார் மேலே அக்கறை இல்லாமல் இருக்கலாம், புரியுதா? இந்த மாதிரி அசிங்கமாக பண்ணிகிட்ருக்காது. கேன்டீன் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்க போயிடுவாராம். ஒயின்னு ஒரு மாதிரி அங்கேயே கண்ணெல்லாம் நின்றுட்டுருப்பாங்க. தயங்க அங்கேருந்து அப்புறமா போயிடுவார். ஒரு மாதிரி ஒயினை போய் ஒரு மாதிரி அவங்க கிளாஸில் உட்காந்துருப்பாங்களா, கடலாம் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். என்ன சாரா? சரி சாரா கேட்பாங்க, என்னாச்சு ஒயன், ஏன் அழுதுகிட்டே இருக்க? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கல்யாணம் ஒரு மாதிரி உட்காந்துட்டே இருப்பாங்களா. இப்போ அவங்க மைண்டு ஃபுல்லாக தயங்க தான் தேடும். ஏன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தயங்கிட்ட தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ க்ளோஸ், பையன் பொண்ணு அந்த மாதிரிலாம் இல்லை. என்ன பிரச்சனை இருந்தாலும் தயங்கிட்ட தான் போய் சொல்லுவாங்க. ஒரு மாதிரி மனசு வலிக்குன்னா உடனே தயங்கிட்ட போய் சொல்லுவாங்க. ஆனால் இப்போது அவங்ககிட்ட சொல்ல முடியல அப்படின்ட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கல்யாணம் பேசிகிட்டு இருப்பாங்களா. சாரா கேட்பாங்க, என்னாச்சு? இல்லை சாரா, நான் வந்து தயங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எனக்கு அவங்ககிட்ட பேசணும் போலயே இருக்குது. ஆனால் என்னோடய பழைய தயங்க கிடைக்க மாட்டான்ல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருப்பாங்களா. சரி தயங்கோ அப்படி தான், ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? உனக்கு என்ன அவனை அவ்வளோ பிடிச்சிருக்கா? அவனை பற்றி உண்மைலாம் தெரிஞ்சால் நீ ரொம்ப கஷ்டப்படுவேன். நீ வேண்டாம். நான் அவனை ரொம்ப பார்த்துக்கிறேன், சின்ன வயசுலேருந்து நல்லா பார்த்துக்கிறேன். லவ் தானே, ரொம்ப நல்லா தரேன். திருப்பி ஏன்டி இப்படி கஷ்டப்படுத்துகிற என்ன அப்படின்னு சொல்லி தயங்க ஒரு மாதிரி அந்த யோசிச்சுட்டே பாரு. ஜங்குக்கு வந்து, தயங்கா என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி இருக்கேன்? ஒன்றும் இல்லை மச்சான், நல்லா தான் இருக்கேண்ணா. தயங்கா எனக்கு தெரியாதாடா, ஏன்டா இவ்வளோ சோகமாக இருக்க? இல்லைடா, எனக்கு வயன்கிட்ட பேசணும் போலே இருக்கு. போய் பேசு. உன் பொண்டாட்டி தானே, போய் பேசு, யார் என்ன சொல்லுவா? இல்லைடா, எனக்கு என் பழைய வயன் வேணும். என் மேலே ரொம்ப பாசம் காட்டி எனக்கு அக்கறையாக பார்த்துக்கிட்டு அவன் ரொம்ப நல்லவடா. அவன் யார் மனசும் கஷ்டப்படுத்த மாட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்ல வரதையா. ஐயோ வேறு ஆரம்பிச்சிட்டான் பொண்டாட்டி புரணத்தை அப்படின்ட்டு பேசிகிட்டு இருப்பாங்களா. இல்லை மச்சான், நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஜாங்குக்கிட்டே சாஞ்சிட்டேன் சொல்லிகிட்டு இருப்பாங்களா. இப்படியே தான் போயிட்டுருக்கோம். வயனது எங்கே பேசாமலே போயிட்டுருக்கோம் டேஸ்லாம். அப்போ தான் வந்து இந்த ஹாலிடேஸ்லாம் விடுவாங்கள்ல, அந்த மாதிரி வயனும் அந்த அம்மா தான் பேசிகிட்டு இருப்பாங்க. வயன், நீ உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்கடா, அதான் லீவ் இருக்குல்ல, பாவம் உங்கள் அம்மா அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கள்ல அப்படின்னு சொல்லுவாங்களா. வயனும் சரிங்க அத்தைன்னு சொல்லிவிட்டு அங்கே வயன் எல்லாம் போயிட்டுருப்பாங்க. தயங் திரும்பி இங்கே பாரு, அத்தை மாமா இருப்பாங்க, ஒழுங்காக நடந்துக்கோ, புரியுதா? நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அது ரூமுக்குள்ளே வெளியே ஒழுங்காக நடந்துக்கோ. உனக்கு வேணால் யாரும் முக்கியமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு எல்லாரும் முக்கியம். அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாரா. மொயின் ஒரு மாதிரி ஓகே அப்படின்ட்டு மண்டியாக ஆட்டுவாங்களா. தயங்க போய் நிறுத்திடுவார். அங்கெல்லாம் நிறுத்திட்டு மொயின் உங்கள் அம்மா செம்ம ஹாப்பியாக நியூத்தையும் வாடா உங்கள்கிட்ட எவ்வளோ கதை பேசணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டே போயிட்டுருப்பாங்களா. தயங்க ஒரு மாதிரி நைட்டாக சிரிச்சிட்டு போயிட்டுருப்பார். மொயின் அவங்க அப்பா வந்து, பாத்தியா பெத்த பொண்ணு அப்படியே விட்டுட்டு போகிறாப்ப, வாடியம்மா நான் கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. நிறைய கதை பேசிகிட்டே இருப்பாங்க. மொயின் பார்ப்பாங்களா. ஒரு மாதிரி டைனிங் டேபிளில் வந்து தயாங்கும் மொயின் அவங்க அம்மா உட்காந்து ரொம்ப ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க சிரிச்சுக்கிட்டே. ஒரு மாதிரி மொயினுக்குள்ள தயங்க கூட ஃபஸ்ட் மெமரிஸ்லாம் ஞாபகம் வரும். இப்படி தானே
நம்மளும் சிரித்து பேசிகிட்டு இருந்தோம். ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் இல்லை, அவன் தான் இருந்தான் ஸ்கூல்லேருந்து என் கூடயே. யார் என்ன சொன்னாலும் அவன் என்னை விட்டு போனதில்லை. அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மைண்டில் தோணும், ஏன் உனக்கு ஏன் தயாங்கா உன்னோட பாய் ஃப்ரெண்டான்னு வரும்போது ஏன் விட்டு கொடுக்க முடியல உன்னால் தயாங்க? நீ அவனுக்காகவும் நின்றுட்டு இருந்தால அப்படின்ட்டு ஒரு மாதிரி தோணிக்கிட்டே இருக்குமா. அதுக்கப்புறம் வயல் வந்து தயங்கி பார்த்துட்டு சரிங்கதா நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். அம்மா பாருங்க போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, உங்ககிட்ட எவ்வளோ கதை இருக்குது தெரியுமா சொல்கிறதுக்கு, போ அப்படின்ட்டு சொல்லிட்டு ஓய் போடி அவர் போகிறாருல அப்படின்னு. அவரா அப்படின்ட்டு தயங்க திரும்பி பார்த்துட்டு, ஷோ மரியாதை மாப்பிள்ளை மரியாதை, ஐயோயோ அத்தை அதெல்லாம் வேண்டாம் தயாம் தயாம் அப்படியே சொல்லுங்க. சரி தயாம் போவையன் இப்போ தயங்க போகிறான்ல அப்படின்னு சொன்னேன். வயனும் பின்னாடியே போவாங்க. ரூமில் வந்து ஒரு மாதிரி வயன் தயாங்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அந்த ரூமில் எடுத்து கழட்டிகிட்டு இருப்பாங்க. வயன் தான் கழட்டிகிட்டு இருப்பா எல்லாத்தையும் வேண்டான்ட்டு. ஆனால் இந்த ரூமில் வந்து ரொம்ப நல்லா இருக்குமா, அந்த அட்மாஸ்ஃபியரே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குமா. எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. தயங்க வந்து அழகாக பார்த்துட்டு அப்படின்ட்டு போய் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு வருவாரோ. மாதிரி பெட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்களா. ஒரு மாதிரி தயங்க வந்துட்டு அந்த பால்கனி நின்றுட்டுருப்பார். இன்னும் வயனை போய் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை போட்டிருப்பாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை வச்சுக்கோங்கடா, அது போட்டிருப்பாங்களா. ஒரு மாதிரி அழகாக இருப்பாங்க வயன் அந்த ட்ரெஸ்ஸில். ஒரு மாதிரி தயங்க பார்த்த உடனே தன்னையே பார்த்துட்டு இருப்பார். என்னடா பார்த்து முடிஞ்சு தானே பார்க்குற, ஒரு வேளை பொண்டாட்டின்றதுனால ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருப்பாரா. ஒரு மாதிரி வயனில் நான் கீழே போகிறேன் வரியா மறு அப்படின்ட்டு கீழே போகலான்னு போகும்போது ஃபோன் அடிக்கும். யாருன்னு பார்த்தா அர்ஜுன் தான். தயாங்க இருக்கு மாதிரி ஒரு மாதிரி கோவமாக தயாங்க வந்து பார்த்துட்டு வயனை ஒரே மாதிரி காலே எடுக்கலையா, இடு வயன் எடுத்து பேசு, என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னு கேளு இடு அப்படின்னு சொல்லுவாங்களா. வயனை பார்த்து அது வந்து தயாங் இடு வயன் இடு அப்படின்னு சொல்லுவாங்களா. வயனில் இல்லை நான் ஃபோன் பேசலை அவங்கக்கிட்ட, எனக்கு தெரியும் வயன் நீ அப்படி இல்லை, என்னை புரிஞ்ச பேர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார் தயாங். உடனே வயனோட மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு தயங்கு இப்போ தான் ஒரு மாதிரி ஹாப்பியாகவே இருக்கும். வயன் மாறிட்டே வரா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கீழே போவாங்க. ஒரு மாதிரி தயாங் கொஞ்சம் லைட்டாக ஸ்மைல் இருக்கும். வயன் அவங்க அம்மாவுக்கு ஐயோ தயாங் பா அப்படின்ட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய விஷயம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ தயாங் வந்து நான் வெளியே போயிட்டு வரேன் அத்தைன்னுவாங்களா. போயிட்டு வாடா வயனை கூட்டிகிட்டு போறியா, இல்லை அத்தை அது வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி நடத்து அத்தை லைட்டாக ட்ரிங்க்ஸ் இப்போவே என்கிட்ட தான் கேட்பியா, போடா உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோ, இந்த கல்யாணம் ஆயிடுச்சுல இதுக்கு மேலே பொண்டாட்டி கிட்ட தான் கேட்கணும்ப்பா, அப்புறம் பொண்டாட்டி கோச்சிக்க போகிறா அப்படின்னு சொல்லுவாங்களா. ஒரு மாதிரி தயங்க ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஷோ இதுதான் அப்படின்ட்டு வயனை பார்த்தா வயனை ஒரு மாதிரி ஃபோனே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்களா. இவகிட்ட கேட்கறது கேட்காமலே இருக்கலாம் அப்படின்ட்டு தயங்க போயிடுவார். ஒரு மாதிரி வயன் ஃபோனே பார்த்துட்டு இருக்கும்போது அர்ஜுன் கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பாரா. ஒரு மாதிரி ஃபோன் எடுத்த உடனே அர்ஜுன் தான் வயன் நம்ம இன்னைக்கு மீட் பண்ணலாமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் விஷயம்லாம் பேசணும் வயன் அப்படின்ட்டு அர்ஜுன் சொல்வார். உடனே வயனில் ஆமாம் நானும் உங்ககிட்ட நிறைய விஷயம் கேட்டேன், இன்னும் பதில் சொல்லவே இல்லை, எங்கே மீட் பண்ண அப்படின்னு சொன்னேன். அது வந்து எப்படி சொல்கிறது, எப்படி சொல்கிறது ஒரு கிளப் மாதிரி தான். உங்கள் சொன்னே வயனில் அங்கேயா, ஆமாம் வயன் இங்கே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, அதான் இங்கே தான் அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். எல்லாம் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இவன் நிச்சயமாக நம்மளை லவ் பண்ணானா அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்கும் எனக்கு. அதுக்காக மட்டும்தான் போகிறாங்க, ஆனால் விருப்பமே இல்லை, சரி போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு போவாங்களாம். ஒரு மாதிரி அவங்க அம்மா கிட்டம்மா நான் ஜாரா பார்த்துட்டு வரேன், சரி போடி அப்படின்னு சொல்லுவாங்களா. வயனும் போயிடுவாங்க. அங்கே போனால் ஒரு கிளப் தான், ஒரு மாதிரி வைப்பில் இருக்குமா, அது அங்கே போய் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அர்ஜுன் அப்படின்னு சொன்னி தான் என்னோடய ஃப்ரெண்டு ஃபெலிக்ஸு, இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரா. வயனும் ஹாய்ன்னு சொல்லிட்டு உட்காந்து வச்சுப்பாங்க எல்லாரும். நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நிறைய சொன்னாங்க லவ் பற்றி, நாங்கள் தான் ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் என்ன அப்ராட் போய்ட்றீங்களா அப்படின்ட்டுலாம் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா. வயனுக்குள்ள
என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு தான் இருக்கும். அர்ஜுன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட கண்ணை காட்டி வரேன். உடனே இந்த பொண்ணு வந்து ஓ மை காட் என்னது அப்படின்ட்டு வந்து அப்படியே ட்ரிங்க்ஸை வந்து அப்படியே வைன் மேலே ஊற்றிடுவாங்களா. வைனுக்கு ஒரு மாதிரி ஷோ அப்படின்னு இருக்கும். ஐயோ சாரிங்க தெரியாமல் ஊற்றிட்டேன், வாங்க வாங்க நான் உங்களுக்கு வேறு ட்ரெஸ் தரேன், சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை பரவாயில்ல. ஐயோ என்னங்க நீங்கள் இப்படியா இருப்பீங்க, ஸ்மெல் அடிக்கும் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ஒரு ட்ரெஸ் தான் தருவாங்க. சாரிங்க இப்போதைக்கு என்கிட்ட இது தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இன்னும் வயனுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமா, இதுதான் இருக்குது வேறு இல்லைன்னு சொன்னோடனே சரி வேறு வழி இல்லாமல் போயிட்டு வருவாங்க. இது மாதிரி அர்ஜுன் வயனை முழுங்குற மாதிரி பார்த்துட்ருப்பார். அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்துட்ருப்பாங்களா. அதுக்கப்புறம் அர்ஜுனில் சரி சரி போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் போயிடுவாங்க. ஒரு மாதிரி வயன் போடுவாங்க. அர்ஜுன்கிட்ட ட்ரிங்க்ஸை ஊற்றி ஊற்றி கொடுத்துட்டே இருப்பாங்க. அர்ஜுனை கொடுத்துட்டே இருப்பார். அப்போ கேட்பார் வயன் கேட்பாங்க அர்ஜுன்கிட்ட, அர்ஜுன் நீ நிஜமாலே கல்யாணத்துலேருந்து யாரும் எனக்கு அடுத்தனா அப்படின்னு கேட்பாங்களா. அர்ஜுனில் ஒரு மாதிரி யாரை கடுத்துனா அப்படின்னு கேட்பாரா. அப்படின்னு சொன்னோடனே வயன் இன்னும் கொஞ்சம் நான் ஊற்றி ஊற்றி கொடுத்துட்டு சொல்லு அர்ஜுன் உன்னை யாரு கட்டுனா. என்னை யாரும் கட்டவே இல்லை, நான் தான் ஓடிட்டேன். நம்மளுக்கு இந்த கல்யாணம் அதெல்லாம் வேண்டாம், ஒன்லி ஒன் நைட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா. வயனோட ஐஸ்லாம் வைடாகிட்டு இருக்கும். ஒரு மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. என்னது ஒன் நைட் ஸ்டாண்டா? ஆமாம் நிறைய பொண்ணுங்க வந்திருக்காளுங்க தெரியுமா, ஆனால் நீ தான் ஒயன் கரெக்டாக ஒயன் செம்ம அழகா அப்போத்தான் தெரியாம கூட சுற்றிக்கிட்டே இருப்பான். எனக்கு அவன் கூட ஒரு நாள் அப்படி இருக்கணும் ஆசை பார்த்த உடனே வந்துடுச்சு. அவகிட்ட கேட்டா அவகிட்ட சும்மா பேசலாம் தயங்க பையன் போல் வந்துடுவான். அதுதான் லவ்ன்னு அவளும் ஒத்துக்கிட்டான். தயங்க பையன் குறுக்க வந்தான். அவனுக்கு தெரியும் நான் எப்படி அவளை பார்க்குறேன்னு, அதனால அவன் என்கிட்ட சேவ் பண்ணிகிட்டே இருந்தான் வயன். அண்ணா இந்த லூஸு வயன் நீ தான் லூஸு, நீ தான் என்னை பின்னாடி சுற்றிக்கிட்டே இருந்தேன். இப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். ஓகேன்னு சொன்னேன். ஆனால் யோசிச்சு பார்த்தேன் கல்யாணம்லாம் செட் ஆகாது இல்லை. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிவிட்டு உன்னை விட்டு போனால் தயங்க பையன் கொண்டுடுவான்ல. கரெக்ட் இல்லை, அதான் ஓடிட்டேன். அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன் என்னால் நீ இல்லாமல் இருக்கவே முடியல. ஒரு மாதிரி அட்லீஸ்ட் ஒன் டே அதுக்கு தான் பின்னாடியே சுற்றிட்டே இருந்தேன். ஆனால் நீ தேங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட நினச்சி கூட பார்க்கல தெரியுமா. நீ தேங்க கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டு, ஆனால் எனக்கு தெரியும் நீ பண்ணிப்பேன். ஏன்னா அவனை லவ் பண்ணிட்டு இருந்தான். என்ன சொல்கிற தேயா, நீ லவ் பண்ணிட்டு இருந்தானா? ஆமாம் வயன் தேங்க லவ் பண்ணிட்டு இருந்தான். தேயா வயனை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவானா. ஒரு மாதிரி அர்ஜுன் ஒரு மாதிரி வயன் சடை பிடிச்சிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கு ஒழுங்காக சொல்லிடா. ஆமாம் தயாவுக்கு வந்து வயனை ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க 2 பேர் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஜங்குக்கும் தெரியும் ஜிம்மனுக்கும் தெரியும், அவங்க 2 பேருக்கு தான் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களாம். ஒரு மாதிரி வயனுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்கும். அப்போ தான் அவங்களோட ஃப்ளாஷ்லாம் வந்துட்டு போவோம். ஐ மீன் சின்ன வயசுலேருந்து வயன்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது நிறைய மெமரிஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஃப்ளாஷ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அப்போ தான் குட்டி வயசில் வந்து தயங்க வந்து வயனை தான் கொடுத்துருப்பாங்க பர்த்டே கிஃப்ட்டுக்கு. அப்போ தயங்க வந்து வயனை கிஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஃப்ளாஷ் ஆகிட்டு போவோம். ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கும் வயனுக்கு. சொல்லு. ஆனால் வயன் சரியான பேக். நான் இப்போ கூட அவள் எதுக்கு தெரியுமா கூப்பிட்டேன், நான் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் இருக்கணும் அதுக்கு தான் கூப்பிட்டேன். ஆனால் இப்போது அவன் எங்கே இருக்கான், என் பேபி எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்களா. வயனுக்கு ஒரு மாதிரி காண்டாவே ஒன்றா என் லவ் பண்ணேண்ணா உனக்காகவும் அவன் அவ்வளோ அசிங்கமாக பேசினேன். நான் எவ்வளோ கஷ்டப்படுத்திடல அவனை அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுந்துகிட்டே இருப்பாங்களாம். ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குமா. அர்ஜுன் பார்த்து வயன் இங்கே தான் இருக்கியா இந்த அப்படின்ட்டு அந்த ஒரு ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்கும், அதை எடுத்து அப்படியே வயனோட வாயில் ஊற்றிட்டு வர. வயனோட மாதிரி என்னடா பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்களா. வயனோட ட்ரெஸ் ஃபுல்லாகிடும் அந்த ட்ரிங்க்ஸு. வயன் வாடம் போடலாம் அப்படின்னு என்ன பண்ணுவார் அர்ஜுன் பண்ணுவார். வயன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருப்பாரா. இப்போ திடீர்னு யாரும் வயன் கையை பிடிச்சி இழுப்பாங்க. பார்த்தா தேங்கதான் தேங்கோட கண்ணெல்லாம் செம்ம ரெட்டாக ஒரு மாதிரி செம்ம ரெட்டாக இருக்குமா. அர்ஜுன் பார்த்துட்டு தயா வந்துட்டியா, ஐயோ தயா பொண்டாட்டி ஒன் டே மட்டும் ஒன் டே வீஷ்டா அப்படின்னு சொல்லுவாங்களா. சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே
அர்ஜுனோட வாயெல்லாம் உடஞ்சிரும். தேங்க ஒரே பஞ்சு தான் வாயில். இதை யார் முன்னாடி யார் கேட்குறது? மயிறு, நான் அப்பயே எல்லாத்தையும் முடிச்சு விட்ருக்கணும். ஒன்று இத்தனை நாள் விட வச்சுருந்தால அதுக்கு காரணம் நீ அப்படின்ட்டு பயங்கரமாக போட்டு அடிச்சுட்டு இருப்பாரா. அங்கே இருக்கிறவங்களாம் வந்து தடுத்து எல்லாரையும் பிரித்து விட்டுருவாங்களா. இப்போ தேங்க உனக்கு மொத்த கோபமும் வயிறு மேலே திரும்பிடும். உண்மை ஷார்ட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, மேலே ட்ரிங்க்ஸ் ஸ்மெல் அடிக்கும். ஒரு மாதிரி வைன்னு சொல்ல வருவாங்களா ஏதோ, அது கூட கேட்காம தேங்க ஒரு மாதிரி கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டே இருப்பார். செம்ம கோவமாக வந்துட்டு இருப்பாங்களா. செம்ம வேகமாக ட்ரைவ் பண்ணிகிட்டே இருப்பாரா தயம். ஒரு மாதிரி வயனில் இங்கே பார்த்தியா தேங், நான் சொல்கிறது கேளு. சி வாய மூடுறி. நீ எப்படி இருக்க? நீ முதல்ல பார்த்தியா? அரைக்குறையா? சி உள்ளே போடுறதெல்லாம் வெளியே போட்டுட்டு தெரிஞ்சிட்ருக்க. என்ன வயன் இது? இந்த மாதிரியா நீ? நீ என் வயனே இல்லை சுத்தமா இல்லை. அதுவும் உண்மை பக்கத்தில் வந்தாலே ட்ரிங்க்ஸ் ஸ்மெல், சரக்கு, அதுவும் அவன் கூட. நான் வராமல் இருந்துதான் மேட்ரே பண்ணி முடிச்சிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வந்துட்டு பாருங்க. ஒரு மாதிரி உனக்கு பேர் கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. என்னடி சொல்லணும்? என்ன சொல்லணும்? இந்த மயிரை நீ பேச தவிர மூடிக்கிட்டு வா, உனக்கு வீட்டுக்கு போனா இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி சமூகமாக ட்ரை பண்ணிட்டு அவர் வரான். 30 நிமிஷம் வரத்துக்கு 15 நிமிஷத்துலேயே வந்துட்டார். ஒரு மாதிரி வயனுக்கு 12 அடிச்சுட்டே இருக்கும். ஒரு மாதிரி கையை பிடிச்சி தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டே இருப்பானா. ஒரு மாதிரி வயனாகமாக பார்ப்பாங்க, என்ன இது அப்படின்ட்டு. வயனா அவ்வளோ ஷார்ட்டாக ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அப்படியே கூட்டிகிட்டு வந்து அப்படியே ஒரு ரூம் தள்ளிட்டு பிளாக் போடுவாரா. அப்போ தான் வயனா அவங்க ட்ரெஸ்ஸே பார்ப்பாங்க, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அவங்களுக்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு அப்புறம் வந்து பார்க்கறதுக்கு மாதிரி அவங்களையும் கையை வச்சு அங்கே ஹைட் பண்ணிட்டு இருப்பாங்களா. தேங்க வந்து இப்போ கூசுதா உனக்கு? அத்தனை பேர் முன்னாடி இதை போட்டிருக்கும்போது உனக்கு ஒன்றும் கூசலை, ஒன்றும் எரியல. புருஷங்கார நான் தான் உனக்கு எல்லாம் கூசுதான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பெட்டில் தள்ளி விட்டுட்டேன். நான் உன்னை என்ன எவ்வளோ நினச்சேன், நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணலை, நான் நீ என்னை இப்படி பண்ணிட்டல அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹாஷாக கிஸ் பண்ணிகிட்டே இருப்பாரா. அங்கே இருக்க பைக்ஸ்லாம் வச்சு பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு ஆட்டோனமிக் ஒயின் கண்ணில் தண்ணி ஊற்றிட்டே இருக்கும். ஒயின் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருப்பாங்க, இல்லை நம்ம தான் காரணம் இதுக்கு, நம்ம தான் அவனை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம்ல, அவன் இப்படி இருந்தான், நம்ம தான் இப்படி மாற்றிட்டோம் அவனை, நம்ம தான் அவனை ரொம்ப சீப்பாக பேசிட்டோம், நம்ம தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவங்களே கன்வின்ஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருப்பாங்களா. ஒரு மாதிரி மேக்கோட்டம் முடிஞ்சிடும். ஒரு மாதிரி தேங்க படுத்துட்டு பாரு வயன் மேலே தான். வயன் ஒரு மாதிரி கண் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். மார்னிங் ஆகுமா தேங்க தான் எழுந்திருப்பார். தாத்தோடனே செம்ம ஷாக்கு. வயன் அப்படின்ட்டு எழுப்பிட்டே இருப்பாரா. வயன் அப்போ தான் எழுந்துப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லுவாங்களா. தேங்காய் அங்கே இருக்கவே முடியல. மாதிரி ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு வரா. ஐயோ என்னடா பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு தேங்க் கண்ணில் கண்டினியூஸாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி தியரிஸ் வந்துக்கிட்டே இருக்குமா. தேங்காய் அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப ப்ரெஷர்லாம் ஆகிட்டு அவர் பட்டுனே வெளியே போயிடுவாரா. வயனை ஒரு மாதிரி அப்போ தான் எழுந்து ப்ரெஷர்லாம் ஆகிட்டு வந்து உட்காந்துட்ருப்பாங்க. தேங்க வரவே இல்லை. மதியானம் ஆச்சு வரவே இல்லை. நைட் ஆச்சு அப்போ தான் தேங்க வருவார். ஒரு மாதிரி பையனில் தேன் நான் கிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. தயங்கம் வருவார். பையன் சாரி அப்படின்னு பேசிட்டு தேங்க பண்ணாரு. உடனே நீல்ட்டு ஒன்று போட்டுருவார். போட்டு சாரி வயன் சாரி சாரி ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுவாரா. வயனில் இதே எழுந்துடா என்ன பண்ணிட்டுருக்கேன் எழுந்துடா அப்படின்ட்டு முதல்ல தேங்க எழுப்பிடுவாங்களா. எழுப்பிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கேன் எதுக்குடா அப்படி உட்காந்துட்டு அப்படின்னு பேசிட்டு தேங்க பண்ணாரு. வயனை பெட் மேலேயே குறைச்சிட்டு திருப்பி நீங்களும் ஒன்று போட்ட மாதிரியே உட்காந்துட்டு சாரிடி ரொம்ப சாரி ரொம்ப சாரி நான் உங்கள்கிட்ட நடந்துருக்கக்கூடாதுல்ல அதுப்போ நான் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீ என்னை ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்தேன், நானும் ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன். ஆனால் ஒரு நாள் ஜாங்குக்கு தான் கேட்டான், இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கே ஒரு நாள் வயனை யாரையா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா, அதுக்கப்புறம் நீ வயனை மிஸ் பண்ண மாட்டியான்ட்டு. அதுக்கப்புறம் தான் அர்ஜுன் வந்தான். அவன் கூட பேசணும்னா எனக்கு அவ்வளோ எரியும் தெரியுமா. அதனால தான் நீ எந்த பொண்ணும் காட்டினாலும் நான் ஒன்று மட்டும்தான் பார்ப்பேன். ஆனால் உனக்கு அது புரியவே இல்லை. ஆனால் அந்த அர்ஜுன் சரியில்லை வயன் சரியில்லை சரி நீ கல்யாணம் பண்ணிட்டு என் கூட இருப்பேன்னு பார்த்து நீ திருப்பி அவன்கிட்டயே போ. அதான் உங்ககிட்ட கோபமாக பேசினான், நீ திருப்பி அவன்கிட்ட போக மாட்டேன்னு நினச்சேன். நம்மகிட்ட தான் கோபமாக பேசினேன், அவனை அடிச்சல சாரி சாரி அப்படின்னு சொல்லி வர. வயன் கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி ஊற்றிக்கிட்டே இருக்கும். அன்றைக்கி பார்ட்டியில் நீ அவன் கூட தப்பாக நினச்சிட்டேன் வேணும்னு. நான் அன்றைக்கி எதுவும் கோவத்தில் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு தெரியும் என் கூட இதை பண்ணியிருக்க மாட்டேன். என் வயனை பற்றி எனக்கு தெரியும். நான் தான் சாரி நான் தான்
அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருப்பாரா. நீ வாங்கி இப்படியாங்க தயங்கோட சிக்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அவன் தானே சாரி சொல்லணும். நான் தான் சாரி சொல்லணும். நான் தான் அவனை ரொம்ப சீப்பாக பேசிட்டேன். நான் மன்னிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. தயங்க உடனே வாங்கி டாக் பண்ணிவிட்டு ஏன்னு இப்படி சொல்கிறேன். நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? காலேஜுக்கு போனால் உன்னை மட்டும்தான் மிஸ் பண்ணுவேன். எனக்கு எங்கே திரும்பினாலும் நீ தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் நீ சின்ன வயசுலேருந்தே என் கூடயே இருந்துட்டு இப்போ இவ்வளோ கிட்ட இருந்தாலும் தள்ளி இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. ப்ளீஸ் வயன் என்னை விட்டு போயிடாத வயன். நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அதுக்காக என்னை விட்டு போயிடாத அப்படின்ட்டு ஒரு மாதிரி தேங்க அழுதுகிட்டே இருப்பாரா. வயன் ஒரு மாதிரி நெக் பண்ணிவிட்டேன். பாருடா, நான் விட்டு போக மாட்டேன். சின்ன வயசுலேருந்தே உங்க கூட தான் இருக்கேன், லைஃப் லாங் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணிப்பாங்களா. ஓகேடா, ஹாப்பி. இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லுங்கள். நான் இதே மாதிரி போட்டு ட்ரை பண்ணுறேன்.